நான் இனிஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மளே அறியாமல் இந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்குன்னு சொல்லுவாங்கல்ல. அ நம்ம ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும், அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும்னு ஃபோன் எடுத்திருப்போம். பட் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் அந்த ஸ்க்ராலிங் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகிற அந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய ஆப்ஸ் இருக்குது, டைம் பிளாக் பண்ணலாம். பட் இது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் ட்ரை பண்ண விஷயங்களில் 2 இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபோனை வந்து கிரே ஸ்கேல் மோடில் நான் கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அது நான் எப்போ பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு இப்போது ஒரு 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 3-4 ஹவர்ஸ் நான் ஒரு டீப் ஒர்க் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, காலையில் இப்போது 9 மணிலேருந்து 12 டில் லன்ச் டைம் ஒரு 1 வரைக்குமே வந்து டிஸ்டர்பே இல்லாமல் நான் கொஞ்சம் சீரியஸாக ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த காலையில் நான் அந்த கிரே ஸ்கேலில் போட்டுருவேன். என்னன்னா கிரே ஸ்கேலில் ஃபோனை கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்ம தேவையில்லாமல் எடுத்தால் கூட கால் ஆன்சர் பண்ண முடியும், மெசேஜஸ் எல்லாம் பண்ண முடியும். பட் ஃபோன் வந்து அவ்வளோ அடிக்டிவாக இல்லை, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இல்லை. ஸோ அந்த மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்கை வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுவுமே ஒரு ஆர்டிக்கலில் படித்தது. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது எனக்கு கிரே ஸ்கேல் கன்வெர்ட் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொன்று சிரிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ரப்பர் பேண்ட் போடுறது. இது எனக்கு தெரியல ரீடர்ஸ் டைஜஸ்ட் மேகசைன்லையா இல்லை எதில் படித்ததுன்னு. பட் நான் ட்ரை பண்ணேன். ஃபோனில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு விட்றது. 2 ரப்பர் பேண்ட் போட்டுருவேன். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் டீப் ஒர்க்கில் நம்ம இன்வால்வ்டாக இருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் படிக்கணும், சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணும்போது அடுத்த 2 வாரத்தில் ஏதோ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஃபோன் சுற்றி 2 ரப்பர் பேண்ட் போட்டுட்றது. ஓகே, ஸோ ஃபோனாகவே தான் இருக்க போகுது. பட் நான் தேவையில்லாமல் அதை ஸ்க்ரால் பண்ண மாட்டேன். அதில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியர் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டியே இருக்காது. நம்ம திரும்ப 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 இப்படி பண்ண மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு முறை வந்து அங்கே ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது, ஒரு பிளாக்கிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்காக இருக்குது, பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ சிம்பிள் கொஸ்டின், பட் ரொம்ப நேரம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கிரே ஸ்கேல் அண்ட் ரப்பர் பேண்ட் டெக்னிக் இது 2மே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு என்னோட மொபைல் ஃபோன் ஸ்க்ராலிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு.